நம்ம கிறிஸ்தவர்கள்ங்கிறத அப்பப்போ மறந்துடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைங்கிறத மறந்துடக்கூடாது. சரிங்களா? இவர்கள் என்னுடைய ஜனம், நான் இவர்களுடைய தேவன் அப்படின்னாரு. பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் இந்த வனாந்தரத்தில் வந்தாங்க இல்லையா, அதில் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்களா இல்லையா? கை குழந்தை இருந்திருப்பாங்களா இல்லையா? யோசிங்க. சின்ன பிள்ளைங்க இருந்தாங்களா இல்லையா? கை குழந்தை இருந்தாங்க. எங்க ஒரு காட்டுக்குள்ள சின்ன பிள்ளைகளை, கை பிள்ளைகளை வளர்க்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம். காட்டுக்குள்ள டிராவல். வசனம் சொல்லுது, அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனாகிலும் இல்லை. கையை தட்டி நம்ப முடியுதா? 40 வருஷம் பிரயாணத்தில் பலவீனப்பட்டவன் ஒருத்தர் இல்லை. சின்ன பிள்ளைக்கு வர்ற சளி, காய்ச்சல், இதெல்லாம் நம்ம ரொம்ப புரியணும். பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப புரியணும். சுவிசேஷத்தை சீரியஸாக எடுக்காம தான் இன்றைக்கி நிறைய பேர் சிக்குண்டு இருக்கிறாங்க. சிக்குன வியாதி பிடிச்சிருக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் பலவீனம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒன்று, சுவிசேஷத்தை சரியாக புரியும் போது இருக்கிற வியாதியும் ஓடிடும்ன்ற. புரியுதுங்களா? சுவிசேஷத்தை சரியாக புரிஞ்சுட்டா இருக்கிற வியாதி ஓடிடும். வியாதியிலேருந்து விடுதலை ஆக முடியும்.